தம் கிருபை பெரிதல்லோ என் ஜீவனிலும் அதே இம்மட்டும் காத்ததுவே இன்னும் தேவை கிருபை தாருமே இன்னும் தேவை கிருபை தாருமே. ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தில் சேனைகளின் கர்த்தர் ஊழியத்தின் மூலம் 9/11/2025 இந்த நாள் உங்களுக்கும் உங்கள் சந்ததிகளுக்கும் ஆசீர்வாதத்தின் நாளாக அமையப் போகிறது என்று மனதார வாழ்த்துகின்றேன். இன்று நாம் அறியவிருக்கும் கிருபையின் வார்த்தைகள் சங்கீதம் 119:71. நான் உபத்திரப்பட்டது எனக்கு நல்லது, அதனால் உமது பிரமாணங்களை கற்றுக்கொள்கிறேன். கத்தோலிக்க வேதாகமம் இவ்வாறு கூறுகின்றது, எனக்கு துன்பம் விளைந்தது என் நன்மைக்காகவே, அதனால் உம் விதிமுறைகளை நான் கற்றுக்கொண்டேன் என்கின்றது. இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கின்ற என் அன்பு சகோதரனே சகோதரியே, இன்று இந்த கிருபையின் வார்த்தைகள் மூலம் கர்த்தர் நமக்கு கூறும் ஆலோசனையும் அறிவுரையும் என்னவென்றால், நாம் ஏதோ சில துன்பங்களில் அகப்பட்டு, அது நோய்களாக இருக்கலாம் அல்லது பிரச்சனைகளாக இருக்கலாம், கடன் தொல்லையாக இருக்கலாம், இப்படி ஏதாவது ஒரு பிரச்சனைகளில் நாம் சிக்கி எனக்கு ஏன் இந்த பாடுகள் என்று நாம் கலங்கிக் கொண்டிருக்கலாம். கர்த்தர் நம்மை பார்த்து கூறுகின்றார், இந்த உபத்திரவம் உங்களுக்கு நன்மைக்காகவே, அதனால் தான் நீங்கள் உங்கள் வழியை ஆராய்ந்து பார்த்து உங்களிடம் காணப்படுகின்ற அந்த சிறு சிறு குறைகளை கூட நீங்கள் களைந்துவிட்டு மிகவும் பரிசுத்தமாக வாழ வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த இடையூறுகளை நான் அனுமதித்தேன் என்று கர்த்தர் கூறுகின்றார். பிரியமானவர்களே, இந்த திருப்பாடல்களில், அதாவது சங்கீதத்தில் தாவீதுதான் இந்த வசனத்தை கூறுகின்றார். ஏனென்றால் அவனை பார்த்து கர்த்தர் கூறினார், என் மனதிற்கு மிகவும் பிரியமானவன் என்று கூறினார். ஆனால் ஒரு சில பாடுகளை அனுமதித்து அவரை மிகவும் பரிசுத்தவானாக மாற்றினார். பிரியமானவர்களே, ஆகவே நமக்கு ஏற்படுகின்ற இந்த துன்பத்தில் நாம் நம்மை பரிசுத்தமாக்க முயற்சி எடுப்போம், கர்த்தருக்கு பிரியமாய் வாழுவோம், பாவமே இல்லாமல் பரிசுத்தமான வாழ்க்கை வாழ்ந்து கர்த்தருக்கு பிரியமாய் இருந்து ஆசீர்வாதங்களை நாமும் நம் சந்ததிகளும் சுதந்திரத்துக் கொள்வோம். ஜெபம். என் அன்பு தகப்பனை, இந்த கிருபையின் வார்த்தைகள் மூலமாக அப்பா எங்களுக்கு தருகின்ற இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கின்ற அன்பு சகோதரனுக்கும் சகோதரிக்கும் நீர் கொடுக்கின்ற ஒரு சில துன்பங்கள் அது நன்மைக்காகவே, அவர்களை இன்னும் பரிசுத்தமாக்கவே என்று நீர் கூறின கிருபைக்காக நன்றியப்பா. நாங்கள் உங்கள் துன்பத்தை மனதார ஏற்றுக்கொள்கின்றோம். இன்னும் உங்களுக்கு பிரியமாய் வாழ வேண்டும் என்று முயற்சி செய்வோம். எங்களிடம் அறிந்தும் அறியாமலும் காணப்படுகின்ற பாவங்களை நாங்கள் விட்டுவிட்டு பரிசுத்தமாவோம் என்று உறுதியளிக்கின்றோம். அதன் மூலம் எங்களையும் எங்கள் சந்ததியையும் ஆசீர்வதியுங்க. மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் நல்ல தகப்பனே, ஆமென்.